ஓ! அந்த கதைய ஏன் கேட்குறீங்க? பசி கப்ப கப்பாங்குது. 3 பேருக்கும் செம்ம பசி. ஹோட்டலுக்கு எஸ்எஸ் பிரியாணி சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அந்த மாரி காஸ்ட்லி பிரியாணி சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போயிட்டு அந்த மாடிக்கு ஏர்றோம். மாடி வந்து எப்புட்ன்னா, மொதல்ல ஒரு 10 ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேல ஒரு 10 ஸ்டெப் இருக்கும். 10 ஸ்டெப் ஏறிட்டு, அடுத்த 10 ஸ்டெப் இப்டி மேல எட்டி பார்க்குறோம். லைன் அப்படியே கியூல நிக்கிது. அடச்சே! இதெல்லாம் இன்னைக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் எங்கேயோ அழைச்சிட்டு போனான். அங்க இன்னொரு எஸ்எஸ் பிரியாணி இருந்துச்சு. அங்க கூட்டம் இல்லாம இருந்துச்சு. அங்க பிரியாணி வாங்கிட்டு, நேரா ஒரு பார்க்ல போயிட்டு உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்குக்கு போனோம். எங்க நேரம் பார்க்கு க்ளோஸ். அப்புறம் அந்த பார்க் வெளியிலயே அந்த பெஞ்ச் மாரி இருக்கும்ல, அது இருந்துச்சு. பசி இதுக்கு மேலலாம் தாங்க முடியாது. சாப்பாடு வேற கையில வந்துருச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த பெஞ்ச் மேலயே உட்காந்து 3 பேரும் நல்லா பொறுமையா, திருப்தியா சாப்பிட்டு முடிச்சோம். அதுக்கப்புறம்